விஜய் சார் அவருடைய அந்த அரசியல் பிரவேசத்தை ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ முழு முயற்சியோட விஜய் சார் இதில் பிரகாசிக்க வாய்ப்பு இருக்கு. விஜய் சாரோட அம்பானி அவர்களுடைய திருமணம் 348 கோடிக்கு அவங்க உடை போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸில் ஒரு கமெண்ட் கூட ஒரு வாழ்த்து கமெண்ட் பார்க்கவே முடியல. ஸோ நீங்கள் எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்கும்போது யாராவது ஒருத்தவங்க வாயில் விழுந்துக்கிட்டே இருக்கும், யாராவது ஒருத்தவங்களோட கண்ணடி பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த திருஷ்டி சுத்துறது இதெல்லாம் சரி பண்ணிடுமா? இப்போ என்னது அம்பானி ஃபேமிலி டோட்டலாக வந்து இப்போ வைரலாக போயிட்டு இருக்காங்க. நல்லா இருக்காங்களே. அவங்களுக்குலாம் இந்த திருஷ்டி கண்ணு படுறதெல்லாம் நடக்கவே நடக்காதா? அவங்களாம் எப்படி இருக்காங்க? நம்ம சும்மா ஒரு 1.5 நாள் ட்ரெஸ் வாங்கினா அதில் கண்ணுப்படுது, அவங்க இந்த அளவுக்கு இருக்காங்க கண்ணுப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி அவங்க எந்த அளவுக்கு ஒரு ஷீல்டு ஒரு ப்ரொடெக்டிவாக இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஹவு டு கெட் பேக் யுவர் லவ்னு உங்களோட நான் பார்த்தேன். இஸ் இட் ரியலி பாசிபிள்? ஏன்னா அது ஒரு மனுஷனோட மனசு சார்ந்தது இல்லையா? ஆல்ரெடி விரும்பின ஒரு விஷயம்தான் ஏதோ ஒரு காரணத்துக்காக தள்ளி போயாச்சு. எனக்கு ஒன் சைடு லவ்னு வச்சுக்கோங்களேன், காதல் நம்ம பொய்ன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? உங்களுக்கு வணக்கம். பொதுவாகவே நம்ம எல்லாருமே ஜோஷியத்தில் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டால் சேச்சா அதெல்லாம் இல்லைங்க, நடக்கிறதா நடக்கும் அப்படின்னு சொல்லிடுவோம். இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஜோஷியர் இருக்காங்க அப்படின்னு ஆரம்பித்தா போதும். எனக்கு இல்லை, எங்கள் தெரிஞ்சவங்களுக்கு வேணால் கொடுக்குறேன் அப்படின்னு நம்பர் வாங்கி வச்சுப்போம். ஆனால் சைலண்ட்டாக கண்டிப்பாக எல்லாருமே போய் செக் பண்ணுவோம். ஏதோ ஒரு வகையில் நம்ம கொஞ்சம் இக்னோரண்ட்டாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் சைலண்ட்டாக இந்த விஷயங்களில் நம்பிக்கை நிறைய பேருக்கு இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதனால் இன்னைக்கு கொஞ்சம் ரியலாக ஒரு இன்டர்வியூவை அப்ரோச் பண்ணலாமே அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில் தான் டாக்டர் கனிமொழி அஸ்ட்ராலஜர் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? சௌக்கியங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் கேள்வி அதுதான், அதாவது ஒரு யங் ஏஜில் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரிஞ்சு நான் அவங்களோட ப்ரொஃபைல் செக் பண்ணும்பொழுது பார்த்துக்கிட்டிங்கன்னா மோர் தென் 20 சர்வீசஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க. ஸோ இதை படிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 1 இயர்னு எடுத்தால் அது எத்தனை வருஷம் போயிருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்குள்ள நிறைய தாட் இருந்தது. அந்த டவுட்டை நான் உங்ககிட்ட கேட்டுடுறேன். ஹவு இஸ் இட் பாசிபிள்? அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து விருப்பப்பட்டு படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நாட்களோ வருஷங்களோ தேவைப்படாது. உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜின்னு கிடையாதுங்க. மற்ற எந்த விஷயமே ஒரு ஆசையோடு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டக்குன்னு அது பிடிக்கவும் செய்யும். நம்ம அதுலேருந்து டுகெதராக ட்ராவலும் பண்ணலாங்க. ஒரு ஜாதக நோட்டு வச்சுருப்பாங்க, அந்த ஜாதக நோட்டை கொண்டு போய் தான் எல்லா அஸ்ட்ராலஜிஸ்ட்கிட்டையும் காட்டுவாங்க. எல்லாரும் வந்து அந்த கட்டங்கள் பார்ப்பாங்க, அப்படி தான் இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எந்தெந்த மாதிரி சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறீங்க? பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தை கொண்டு போய் பீரோவில் வச்சுடுவாங்க. அவங்க வந்து ஒரு கல்யாணம் ஒரு சுப நிகழ்ச்சி வேணும் அப்படின்னா மட்டும்தான் அந்த ஜாதகத்தை கொண்டு வந்து காட்டுவாங்க. ஸோ இப்போது வந்து டெக்னாலஜியும் நல்லா வளர ஒரு விஷயங்கள் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ஷார்ப் ஆயாச்சுங்க. அப்படி இருக்கும்போது எங்கேருந்து உக்காந்தாலுமே ஒரு செகண்டில் அவங்களோட சார்ட்டை நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணி அதை சொல்லிடலாம். அது நிறைய மெத்தட் நம்மளும் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா முன்னாடி பேஸ் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பாரம்பரிய ஜோதிடம் அப்படின்னு சொல்லுவாங்க, வேதிக் அஸ்ட்ராலஜின்னு சொல்லிட்டு. பட் நிறைய பேர் வந்துட்டு அது பரம்பரத்தூள் வரக்கூடிய ஜோதிடர் அப்படிங்கிற மாதிரி வந்து தப்பான ஒரு எண்ணம் இருக்குது. இந்த பாரம்பரிய ஜோதிடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மெத்தடு. ஸோ அது வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது. அந்த சாஸ்திரத்தில் நம்ம எப்படி வந்துட்டு ஒரு சயின்ஸ் பயாலஜி இந்த மாதிரி படிக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ராலஜியில் இந்த வேதிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது ஒரு போர்ஷன், ஒரு பார்ட் உங்களுக்கு. இப்போ எல்லாரும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீடி நீடாகவே வேணும், டக்குன்னு ஒரு கேள்வி கேட்டால் உடனே பதில் சொல்லணுங்கிறதுக்காக ஸோ அதுக்கு நம்ம பிரசனம் அப்படிங்கிற முறையை எடுத்துக்கிறோம். ஸோ அதே மாதிரி குழந்தைங்களுக்கு பேர் வைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம நியூமராலஜி அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் கொண்டு வரோம். ஸோ எந்த மாதிரியான பேர்கள், அந்த பேர் வச்சா குழந்தைக்கான ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் தெரப்பி அப்படிங்கிறது என்ன? அந்த கர்மா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உண்மைதானா? கர்மா இஸ் பூமராங் தானா? கண்டிப்பாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் இருக்குது. ஏன்னா எதுவுமே வந்துட்டு நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ் வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் படாமல் அந்த விஷயத்த கண்டிப்பாக விட்டுட்டே போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ நீ வந்து செபுத்தில் அடித்த பந்து வந்து உனக்கு ரிட்டர்ன் வந்து தான் ஆகணும். அது போச்சு அப்படின்னா நமக்கு பேக் கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். அதே வகையில் இந்த கர்மா இஸ் பூமராங் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ இந்த கர்மாக்கும் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் இந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷனுக்கும் என்ன கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் உங்களை பார்க்கணுன்னு இருக்கோம். ஸோ இந்த விஷயத்தை நம்ம என்னன்னு சொல்லுவாங்க, இது விதி, ரைட்டுங்களா? இது இந்த டைமில் தான் நடக்கணும், பர்ஃபெக்டாக இந்த இடத்துல தான் நடக்கணும், இந்த ஏஜில் தான் நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா கர்ம விதின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த கர்ம விதி நம்மளோட கண்களுக்கு தெரியாது. நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னா இந்த நேரத்துக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ஷன் ஆகுது இல்லைங்களா? நம்மளுக்கு அது முன்னாடியே தெரியும். ஓகேப்பா பையன் பெருசானா அவன் டாக்டர் ஆகிடுவான் அப்படிங்கிறது நமக்கு சின்ன வயசுலேயே தெரியுது. ஆனால் அந்த கரெக்டான ஏஜுக்கு அவங்க ஆகணும் இல்லைங்களா? அதை தான் இந்த கர்மா முடிவு பண்ணுதுங்க. இப்போ இந்த கர்மாக்கும் இந்த ரெக்ரெஷனுக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு அந்த அவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்படா நடக்கும்னு சொல்லிட்டு இந்த ஒரு அதுலேயே ஒரு ட்ராமா மாதிரி போய்க்கிறாங்க, ஒரு எமோஷனல் ட்ராமா ஆகிக்கிறாங்க. அவங்களோட சார்ட்டோடு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜாதகத்தையும் பார்த்துட்டு அந்த எமோஷனல் ட்ராமாலேருந்து வெளில கொண்டு வரதுக்காக கொடுக்கக்கூடிய தெரப்பி தான் இந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் தெரப்பி. ஓகே, இப்போ நீங்கள் சொல்லும்போது நிறைய பேருக்கு டிப்ரெஷனுக்குள்ளே போகிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும். இப்போ பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கும், வெளி உலகத்தில் பார்க்கும்போது ஒரு அப்ரோச் இருக்கும். திருமண வாழ்க்கையில் அவங்க ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க, இல்லை வந்து அவங்க நினைக்கிற அளவுக்கு பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல் ஆக மாட்டாங்க. பொதுவாக சொல்லுவாங்க உங்களுக்கு முன்னோர்கள் சாபம்ங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க.
ஆனால் நான் என்ன பண்ணணும் அதுக்கு? நான் வந்து அவள் வந்து ஒரு அதிர்ஷ்டம் கெட்டவர், நான் எனக்கு அதிர்ஷ்டமே கிடையாது, எனக்கு லக்குங்கிறது லைஃப்ல இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யாருக்கும் அப்படி கிடையாதுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எந்த இடத்துல எந்த டைமில் வரணும் அப்படிங்கிறத இந்த ஜாதகம் சொல்லுதுங்க. அப்போ இந்த அதிர்ஷ்டம் லக்குங்கிறது எல்லாத்துக்குமே என்ன இருக்குன்னா அவங்களோட முயற்சிகளுக்கு தகுந்த மாதிரியான இந்த லக் அப்படிங்கிறது 100% இருக்குது. ஸோ இப்போ கமல் ரஜினி சாரோட பேட்டில் சினிமா ஃபீல்டில் இருந்துச்சு, இந்த ஃபீல்டில் எப்படி இருக்க போகுது? கமல் சாருக்கான அரசியல் இது எப்படி இருக்கு? கமல் சாருக்கு நடுலேயே ஒரு டைம் பீரியட் நல்லா இருந்ததுங்க. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதிர்ஷ்டத்தோட ஒரு லெவல் கெப்பாசிட்டி அப்படின்ட்டு இருக்குது. இப்போ வந்து நம்ம கமல் சார் உள்ளே வந்துட்டாருங்க, பாலிடிக்ஸ்குள்ளே வந்தாச்சு உங்களுக்கு. அவருக்கான அந்த பீக் டைம் அப்படிங்கிறது வந்து அவங்க ஜாதகத்தோட விதியில் இருக்கணுங்க. விஜய் சார் அவருடைய அந்த அரசியல் பிரவேசத்தை ஆரம்பிச்சிருக்காரு. நிறைய குழந்தைகளுக்கு இப்போ அவர் வந்து கல்விக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு, விருதுகள் கொடுத்துட்ருக்காங்க, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ முழு முயற்சியோட சினிமாவை தாண்டி விஜய் சார் இதில் பிரகாசிக்க வாய்ப்பு இருக்கா? விஜய் சாரோட சார்ட் என்கிட்ட இல்லை, ஜாதகம் என்கிட்ட இல்லை. இருந்ததுன்னா கண்டிப்பாக எந்த வருஷத்துக்கு வருவார், அடுத்தது கண்டெஸ்ட் பண்ணால் பீட் பண்ணி வந்துடலாமா அப்படிங்கிற விஷயம் கூட சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இது போயிட்டுருக்கு உங்களுக்கு வைரலாக, லைக் வந்து இந்த சீமான் பிரதரோட சாரோட வந்து சேர்ந்து இவங்க 2 பேர் வந்துட்டு கூட்டணி வைக்கலாமா அப்படிங்கிறது. அந்த விஷயம் கூட இவங்க பிஃபோர் எங்கேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி சார்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, 2 பேரோட சார்ட் தெரிஞ்சிச்சுன்னா கூட இந்த கூட்டணி ஒரு வெற்றியை கொடுக்குமா, இந்த ஒரு வாக்கு சதவீதம் எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறது கூட நம்ம கட்டாயமாக சொல்லலாம். இந்த 20 சர்வீசஸ்னு சொல்லும்போது நான் ஒரு பாமர மக்களுக்கு புரியணும் அப்படின்னா கட்டம் மேட்சிங் திருமண பொருத்தம் அதுதான் பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் சொல்கிறபடி எனக்கு நான் முயற்சி அவ்வளோ பண்ணுறேன், பட் எனக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் இந்த லக் ஃபேக்டருங்கிறது வந்து அது கூட கை கோர்க்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்குது. இதில் நான் ஜெயிக்கணும் அப்படின்னா நான் ஒருவேளை கனிமொழியவோ இல்லை ஒரு அஸ்ட்ராலஜரை பார்க்கணுன்னா அவங்க எந்த வகையில் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் இது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ண வைக்கிறது? ஒரு ஜாதகத்தில் எதுவுமே பண்ணாமல் மேலே கிளைம் ஆகி வரத்துக்கான அமைப்புகளும் ஜாதக ரீதியாக இருக்குது. யாரோ ஒருத்தவங்க வேலை செஞ்சு வச்சுருப்பாங்க, அதன் மூலியம் நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு வரதும் அதை அனுபவிக்கிறதும். எதுவுமே பண்ணாமல் நான் ஒரு பிளாட்ஃபார்மை வந்து அமைச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் அது ஒரு வகையான ஒரு அதிர்ஷ்டம் தான். இன்னாருக்கு குழந்தையாக பிறந்து இந்த மாதிரி வரணுங்கிற ஒரு அதிர்ஷ்டம். அதுலேயும் பல பேர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட அப்பா ஜொலிச்ச அளவுக்கு அவங்களால ஜொலிக்க முடியாது. எல்லா விஷயங்கள் அவங்க நிறுத்தி கொடுத்துருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவு வந்து ஜொலிக்க முடியாது. அருண் விஜய் சாரை கூட நம்ம எடுத்துக்கலாங்க. அவர் வந்து ரொம்ப வருஷமாக நடிச்சிட்டு இருக்காரு, பட் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு கிளிக்கு, ஒரு பெரிய அளவுக்கு ஒரு சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இதில் ரொம்ப சூப்பராக வந்திருக்காரு. அப்போ என்ன அர்த்தம் இல்லை அப்படின்னா முயற்சிகள் நீங்கள் எப்பவும் செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க. அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது சொல்லக்கூடியதான் உங்கள் ஜாதகம். அந்த நேரம் வரும்போது அதுக்கான பரிகார முறைகள் நீங்கள் கரெக்டாக செய்யும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு லெவலில் ஜொலிக்கலாம். ஓகே, எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் நிச்சயமாக இப்போ பாராளுமன்ற தேர்தல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் கொடுத்துருந்தீங்க. எனக்கு அது நடக்கும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு பக்கம் எதுவும் தோணுச்சு, இவங்க யாருமே வந்து ஜாதகத்தை நம்புறவங்களும் ஒரு பக்கம் இல்லையே, வெளியில் சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து யாரும் ஜாதகத்தை நம்பாதவங்க தான். உங்களோட கிளைண்ட்ஸ் எப்படி உங்ககிட்ட கேட்டாங்களா என்ன நடக்கும், அவங்க அது மாதிரி அப்ரோச் பண்ணாங்களா? கண்டிப்பாங்க, வெளியில் வேணால் சொல்லிக்கலாம், நான் அதை பார்த்து வரலை, ஆஸ்ட்ராலஜின்னு பார்க்கவே கிடையாது, எனக்கா மனசுக்குள்ளே தோணுச்சு நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மக்கிட்ட வந்தாங்க, கேட்டாங்க. சில பேர்த்த வந்து வேண்டாம், நீங்கள் வந்து கண்டெஸ்ட் பண்ண வேண்டாம், நிற்க வேண்டாம் கூட நம்ம சொன்னோம். பட் சொல்லியும் கேட்கல. அதை கேட்காம போய் நின்னும் லாஸ் ஆன ஆட்களும் இருக்கிறாங்க. ஸோ நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம நேமை வந்து மென்ஷன் பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரியும் இருக்காங்க. 9 கிரகங்களை சுற்றி தான் அந்த ஜோதிட அமைப்பு அப்படின்றது எல்லாருடைய நம்பிக்கையும் கூட. ஆனால் இதையெல்லாம் தாண்டி கூட இன்றைக்கும் வந்து என்ன இருக்குது ஸ்பேஸில் அப்படின்ற ஆராய்ச்சிகள் போய்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் உங்களோட சமீபத்திய பேட்டியில் சொல்லியிருக்கீங்க, அதாவது கிரகங்கள் தாண்டி ஏலியன்ஸ் ஆகட்டும் இல்லை வேறு சில ஒரு வடிவமைப்போடு இருக்கக்கூடிய நபர்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருந்திருக்கீங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? ஸோ இந்த ஏலியனை பற்றி அப்பார்ட் ஃப்ரம் இந்த ஆஸ்ட்ராலஜி நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் ஆஃப் உங்களுக்கு வந்து ஹியூமனிட்டின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. ஸோ ஏலியனோட அந்த ஒரு நடமாட்டம் ஆகட்டும் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, பட் இதை வந்து நம்ம ஒரு எப்படி சொல்கிறதுங்க, ஒரு இன்டலெக்சுவலாக ஒரு விஷயத்தை நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக யோசிக்கும்போது நம்ம இருக்கக்கூடிய பிளானட் எர்த்து. ஸோ இதுக்கு பக்கமாக இருக்கக்கூடிய ஸ்டார் தான், நம்ம வந்து சன்னை வந்து ஸ்டார் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ பக்கமாக இருக்கக்கூடிய பிளானட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியனுக்கு இன்னும் பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ராக்சிமா சென்ச்சுரின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே இருந்து நீங்கள் ஏலியன் அங்கே இருக்கிறாங்கன்னு பேசப்படுறாங்க. அங்கே இருந்து இந்த டிஸ்டன்ஸ் அளவுக்கு ஏர்த்துக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க வந்து எதில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா ஒளி ஃப்ரீக்வன்சியில் தான் உங்களுக்கு ட்ராவல் பண்ண முடியுங்க. அதனால் அந்த லைட் ஃப்ரீக்வன்சியில் அவங்க ட்ராவல் பண்ணி வரும்போதே ஒரு 4.3 லைட் இயர்ஸில் வந்து ட்ராவல் பண்ணி தான் நம்ம வரக்கூடிய அந்த இதாக இருக்குங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பாசிபிளுங்க அது செய்யக்கூடிய விஷயங்கள். ஸோ ஆஸ்ட்ராலஜியில் உங்களுக்கு ஏலியனை பற்றி எதுவும் சொல்ல கிடையாது. பட் என்னென்னா இந்த ரிசர்ச் வந்து இன்னும் ஸ்டில் ஆன் ரிசர்ச்சில் போயிட்டுருக்குங்க. இப்போது ஜோ பைடன் அண்ட் ட்ரம்ப்
நம்ம எனக்கு ஒரு ஆசை, ஒரு ப்ரெடிக்ஷனே பார்த்துடலாமே. இப்போ ஜோ பைடன் அண்ட் ட்ரம்ப் அவர்கள் பொறுத்த வரைக்கும் யாருக்கு சாதகமாக இருக்குது அடுத்த எலெக்ஷனில் அப்படிங்கிறது நம்ம இது வரைக்கும் வந்துட்டு ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க, ஓகே ட்ரம்ப் தான் வந்து அதில் லீடிங்கில் இருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேர்த்தில் யார் வருவாங்க அப்படிங்கிறத நம்ம லைவாகவே பார்த்தோம். பொதுவாக இப்போ இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம், பட் இந்த பொது அமைப்பு அப்படிங்கிறத விட அவங்களோட அந்த ஜாதகத்தில் வந்து வெற்றி அப்படிங்கிறது வந்து இருந்தால்தான் நடக்கும். நம்ம பொதுவாக பேசிட்டு இருக்கோம். ஸோ உங்களோட அந்த ஸ்டாட்டெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு ட்ரம்ப் தான் வருவார் அப்படிங்கிற மாதிரி. சார்ட்டும் பார்த்தீங்கன்னா அவருக்கு நடந்துட்டு இருக்கக்கூடியது இப்போ குரு தசையில் வந்து கேதுவோட புத்தி போயிட்டுருக்கு. ஓகேங்களா? இதுவே அவருக்கு நம்ம பைடன் சாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு சனியோட தசை ஸ்டார்ட் ஆயிருக்கு. சனி பகவான் டோட்டலாக பேக்கில் இருக்கார். அவருக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு இடத்துல இல்லை, ஒரு முடக்கத்தையும் அவர் கொடுக்குறாரு. அந்த இடத்துல ஒரு ஹெல்த் ரீதியாக ஒரு வகையான ஒரு முடக்கத்தையும் கொடுக்குறாரு. அதனால 100% வந்து ட்ரம்ப் சார் வரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ அவருக்கு தான் ஃபேவரபிள் டோட்டலி நோட் பண்ணி வச்சுக்கலாம். பார்ப்போம். பொதுவாக ஊரில் சொல்லுவாங்க, ஒரு நல்ல காரியம் முடிஞ்சுது, நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா, முதல்ல சுற்றி போட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுற்றி போடுறது அப்படின்றது கூடவே இந்த கண் திருஷ்டி. இன்றைக்கி நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், சோஷியல் மீடியா எதை வேணால் எடுத்துக்கோங்க. இப்போ சமீபமாக எடுத்துக்கிட்டால் அம்பானி அவர்களுடைய திருமணம் இன்னைக்கு காலையில் கூட பார்த்தேன். 348 கோடிக்கு அவங்க உடை போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸில் ஒரு கமெண்ட் கூட ஒரு வாழ்த்து கமெண்ட் பார்க்கவே முடியல. ஸோ இப்போ நீங்கள் எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்கும்போது யாராவது ஒருத்தவங்க வாயில் விழுந்துக்கிட்டே இருக்கும், யாராவது ஒருத்தவங்களோட கண்ணடி பட்டுக்கிட்டே இருக்குது. இந்த திருஷ்டி சுற்றுறது இதெல்லாம் சரி பண்ணிவிடுமா? எங்கே நிற்கிறோம், எங்கே உட்காரோம், இங்கே உட்காந்துட்டு இருக்கோம், காஃபி கால் சாப்பிட்ருக்கோன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம வந்துட்டு சோஷியல் மீடியாவில் போட்டுடுறோம். ஸோ இப்போ போடும்போது இங்கே இருக்கக்கூடிய ஆள் உட்காந்துருந்தாலும் அமெரிக்காவிலும் கண்ணு வைப்பாங்க கட்டாயமாக. இந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த நெகட்டிவ் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் உங்களுக்கு இருக்கும். உடனே அடுத்த கேள்வி இப்போ உங்களை மாதிரி வரும், இப்போ என்னது அம்பானி ஃபேமிலி டோட்டலாக அவங்க வந்து வைரலாக போயிட்டுருக்காங்க, நல்லா இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் இந்த திருஷ்டி கண்ணு படுறதுலாம் நடக்கவே நடக்காதா? அவங்களாம் எப்படி இருக்காங்க? நம்ம சும்மா ஒரு 1.5 நாள் ட்ரெஸ் வாங்கினா அதில் கண்ணுப்படுது, அவங்க இந்த அளவுக்கு இருக்காங்க கண்ணுப்படாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு படுறதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கான ரெமிடிஸ், தாந்திரிக பரிகாரங்கள் அப்படிங்கிறத அவங்க செஞ்சுப்பாங்க. நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம என்ன போய் கேட்க போகிறோம், என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோமே தவிர அதுக்கு பின்னாடி அவங்க எந்த அளவுக்கு ஒரு ஷீல்டு, ஒரு ப்ரொடெக்டிவாக இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாகவே நார்த் இந்தியன்ஸு அப்படின்போது கையில் ஃபுல்லாக மோதிரமாக போட்டிருப்பாங்க. நம்மளோட சவுத் இந்தியன்ஸ்க்கு அது என்ன கான்செப்ட்னே தெரியாது. ஸோ அந்த கான்செப்ட் பார்த்திங்க அப்படின்னா முழுக்க தப்புங்க. அது தப்பு அப்படின்னு சொல்கிறத விட உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இந்த கற்கள் போடுறது, உங்களுக்கு இந்த அதிர்ஷ்ட கற்கள்னு சொல்கிறோம் இல்லை, அந்த கல் போடுறது நம்ம சொல்லக்கூடிய கிளையன்ஸுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரண்யான் கைண்டில் தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த கல்லை காப்பர் மெட்டலில் உங்களுக்கு பெண்டன்ட் மாதிரி டோட்டலாக எம்பட் பண்ணி போடும்போது தான் அதுக்கான எனர்ஜி லெவல் உங்களுக்கு கிடைக்குதுங்க. இதனால் உங்களோட திருஷ்டி கண்டிப்பாக, ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ப்ரீஷியஸ் ஸ்டோன், உங்களுக்கு ஜெம் ஸ்டோன் வந்துட்டு காஸ்மிக் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறதுனால தான் அந்த டேர்ம் நம்ம ப்ரீஷியஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அது நம்ம மற்ற மெட்டல்ஸை போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு பலன்கள் இருக்காது. ஏன்னா எல்லா மெட்டல்ஸுமே நெகட்டிவும் உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணி வைக்கும். காப்பர் ஒன்று மட்டும் தான் உங்களுக்கு நெகட்டிவாக கட் ஆஃப் பண்ணக்கூடிய அந்த இது இருக்குது. இப்போ டாக்டர் கனிமொழி அவர்களை தேடி வரவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு அக்யூரசி கிடைக்கும் அப்படின்ற கொஷின் கண்டிப்பாக ஒரு காமன் ஆடியன்ஸ்க்கு இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக. ஏன்னா சாஸ்திரம் அப்படின்னு பார்க்கும்போது முந்தின காலத்தில் சயின்டிஸ்ட்னாலே பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் நரைச்சி போய் அதை காட்டும் போதே இப்படி தான் காட்டுவாங்க. ரொம்ப பழமையாக, ரொம்ப ஏஜ்டாக, அத்தனால அவங்க ஒரு ஆராய்ச்சியிலே இருந்ததுனால அவங்க வயசே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பிம்பமாக அதாவது கிரியேட் ஆகிருக்கே தவிர ஆஸ்ட்ராலஜி இப்போ மற்ற கோர்ஸ் எப்படியோ, நீங்கள் மற்ற டிபார்ட்மெண்ட் எப்படி இன்ஜினியரிங், மெடிசன்லாம் படிக்கிறீங்களோ அதே மாதிரி இதோட படிப்பு அவ்வளோதான். இது என்னன்னா அந்த காலத்துலேருந்து ஒரு சாஸ்திர முறைகளே இது வரனால ஆஸ்ட்ராலஜி வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்க மாட்டேங்கிறாங்க. இதில் ஏஜே இல்லை. இப்போ எனக்கு வந்து ஒரு 15 years ஆஃப் அதில் ஒரு ட்ராவல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 வருஷமும் நான் ப்ராக்டிஸில் இல்லை. எனக்கான இன்ட்ரெஸ்ட் நான் படிச்சுட்டே இருந்தேன், அவ்வளோதாங்க. எனக்கு ஜாதகத்தில் ஒரு டைமிங் மாறும்போது தான் நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே அப்படிங்கிறது நம்ம வந்தோம். ஸோ இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஏஜே கிடையாது. வந்துச்சு ஐ திங்க் இதில் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு எப்போ தோணுச்சு? 6th 7th படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா புக்ஸ் படிப்பாங்க நிறையா. இந்த ஒரு இலவச இணைப்புலாம் வரும் பார்த்தீங்களா, அதில் இந்த ராசிகர் நட்சத்திரங்கள்லாம் போட்டிருக்கோம். நம்ம எல்லாமே இப்போ ஓகே அதில் போட்டாச்சு அப்படின்னா நம்ம நல்லா எக்ஸாம் நல்லா எழுதுவோம், நல்லா படிப்போம். அப்படிங்கிறதுக்காகவே நம்மளோட பர்டிகுலர் என்னோட ராசி நட்சத்திரத்தை மட்டும் நான் ஃபுல்லாக படிச்சுருப்பாங்க. அப்போயே சொல்லுவாங்க இந்த மாதிரி, நீ வந்து சிம்ம ராசி மக நட்சத்திரம், நீ வந்து ஜெயலலிதா மாதிரி வருவன்லாம் சொல்லுவாங்க. அப்போ அதுக்காக நம்ம ஜெயலலிதா ஆக முடியுமா மேடம் ஆகணும்னா கட்டாயமாக அது முடியாதுங்க. ஆனால் என்னென்னா அந்த ஸ்டாருக்கான அந்த ஒரு ஆட்டிடியூட் அப்படிங்கிறது கட்டாயமாக எல்லாத்துக்கும் இருக்கும்.
அந்த பீரியட் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும்போது அது நடக்கும். ஸோ இந்த இன்ட்ரெஸ்டிங்காக ஒவ்வொரு விஷயத்தையும் நான் என் லைஃப்பில் அப்ளை பண்ணி பார்த்துட்டே வந்தேன். நம்மளுக்கு இது நடக்குதா, இந்த மாதிரி நடக்குதா, ஓகே நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட் ஏதோ ஒரு வகையில் படித்தோம், எப்படி இப்படி வந்தோம் அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு கிரகங்களோட ஆதிக்க நிலைகளும் ஜாதக அமைப்புமே தான் உங்களுக்கு. அதன் இதை எனக்கு இதில் வந்து ஒரு வகையான இன்ட்ரெஸ்ட். இப்போ உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று கேட்குறீங்கன்னு வைங்களேன், எனக்கு நான் சொல்லும்போது அது ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தது, அது நடந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்ககிட்ட இருக்கிற சந்தோஷமும் அந்த முகமாற்றம் ஒரு உற்சாகமும் தான் என்னை இதுக்குள்ளே ரொம்ப ரிசர்ச் பண்ணுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணேன் நான். உங்களோட ப்ரொஃபைலில் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் சொன்ன அந்த 20 சர்வீசஸ் பார்க்கும்பொழுது இது கண்ணில் பட்டுச்சு. சமீபமாக எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் முக்கியமான ஹவு டு கெட் பேக் யுவர் லவ்னு உங்களோடதுல நான் பார்த்தேன். இஸ் இட் ரியலி பாசிபிள்? ஏன்னா அது ஒரு மனுஷனோட மனசு சார்ந்தது இல்லையா, அது எப்படி மாற்ற முடியும்? அந்த மனசு சில இடத்துல அது பிடிச்சி தானே அது லைட்ஸ் இருக்கு இல்லையா. ஒரு பீரியடில் ஒரு டைம் பீரியடில் எனக்கு விருப்பம் இருந்துச்சு, எனக்கு இப்போ ஒரு டைம் பீரியடில் அது மேலே விருப்பமே இல்லை அப்படிங்கிற கான்செப்ட் வருது இல்லைங்களா. அப்போ வந்து ஆல்ரெடி விரும்பின ஒரு விஷயந்தான் ஏதோ ஒரு காரணத்துக்காக தள்ளி போயாச்சு, ரைட்டுங்களா. இப்போ என்னென்னா எனக்கு ஒன் சைடு லவ்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அந்த ஆசைகளே கிடையாது, அந்த கனவுகளே இல்லை, உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கும்போது அதோட கான்செப்ட் வேறு. எக்ஸிஸ்டிங் நான் வந்து லவ் பண்ணி 2 பேர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். ஏதோ ஒரு தேர்ட் ஒரு மூணாவது மனுஷனாலேயோ இல்லை வேறு மாதிரியான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ ஒரு புரிதல்னாலேயோ அது பிரிஞ்சு போயிடுது உங்களுக்கு. இது பிரிஞ்சு போனாலும் அந்த காதல் நம்ம பொய்ன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. அந்த ஒரு டெர்மினாலஜினா நிறைய பேர் வந்து அது எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, கேன் கெட் யுவர் லவ் லைஃப் பேக் அப்படிங்கும்போது அவங்களோட அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒன் சைடட் லவ் பற்றி நான் இங்கே பேசவே கிடையாதுங்க. லவ் பண்ணியிருந்தாங்க, எக்ஸிஸ்டிங்கில் வந்து இப்போதைக்கு ஒரு பிரிவு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் இல்லாதவங்கள கட்டாயம் கொண்டு வந்து நம்ம இணைக்கலாம். அப்போ எல்லாரும் இணைச்சிட முடியும்ல, அது சாத்தியமாகுமா? கண்டிப்பாக. இப்போ உங்களோட ஜாதகம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்குன்னா அதை சேருங்கிற அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் கண்டிப்பாக இணைச்சி காட்டலாம். ஸோ அது ஜாதகமும் இன்வால்வ்? கண்டிப்பாக ஜாதகமும் இன்வால்வ். ஓகே. ஏன்னா நிறைய பேர் அது வந்து ஒரு பொதுவான மெசேஜாக சொல்லும்போது எடுத்துப்பாங்க, இது எல்லாருக்கும் அது வந்து ஒரு மேஜிக் இல்லை இல்லைங்களா. அதுதான், அதனால தான் மேஜிக். ஓகே. தாந்திரிக் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தேன் நான். பொதுவாக தாந்திரிக் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் எல்லாருக்கும் ஒரு பயம் வரும். இது என்ன வசியமா, இல்லை யாராவது ஒருத்தவங்க நமக்கு தெரியாமல் ஏதாவது பண்ணிடுவாங்களா அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் தோணும். இந்த தாந்திரிக்கில் உங்களோட ரோல் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். தாந்திரிகம் அப்படிங்கிறது வந்து ஆஸ்ட்ராலஜியில் ஒரு போர்ஷன், ஒரு பார்ட், அவ்வளோதான். இது வந்து உங்களுக்கு வேதத்திலே சொன்ன விஷயந்தான். நம்ம வந்து படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரிக்வேதம், யஜூர் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வேத முறைகளில் பாராயணங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. லைக் அந்த ஹிம்ஸ், மந்த்ராஸ் எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு யூனிவர்ஸை ஒரு ஃப்ரீக்வன்சி மூலம் நம்ம எப்படி வந்துட்டு அட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். அதில் தான் கொஞ்சம் நம்ம வந்து இந்த பக்கம் சயின்ஸாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹிப்னாட்டிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மெஸ்மரைஸ் பண்ணுறது. உன்னோட இருந்தால் நான் உன்ன மாதிரியே பேச ஆரம்பிச்சிடுறேன், உன் கூட வந்தாலே எனக்கு உன்னை சார்ந்த விஷயமே தோண ஆரம்பிக்குது அப்படிங்கிறது. இதை நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா பத்தின்னு சொல்லுவாங்க. இப்போ அதுதான் ஒருத்தரை பார்த்து ஒரு 10 பேர் இருந்தாலும் ஒருத்தரை பார்த்து மட்டும் பிடிக்குன்னா அது பேர் டெலிபத்திங்க. உங்களோட ஃப்ரீக்வன்சி அவங்க ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகுது, அதனால வரக்கூடிய விஷயங்கள். இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த டெலிபத்தி ரீதியாக அந்த விஷயத்த நம்ம த்ரூவில் பண்ணிக்கிற பேர் தாங்க தாந்திரிகம் அப்படிங்கிறது. தாந்திரிகம்னு முழுக்க என்னங்க ஒரு மாற்று வழி, அவ்வளோதான். நீங்கள் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்துகிட்டே இருக்கிறீங்க, இந்த ஸ்ட்ரெஸ்ஸே ஓகே எனக்கு வந்து ஒரு ஒர்க் டென்ஷன் உங்களுக்கு இருக்குது, ரைட்டுங்களா. இது மாதிரி இந்த வேலைக்கு போயிட்டே இருக்கீங்க, அதில் இந்த ஒர்க் டென்ஷன் இருக்குது, அதனால் ரொம்ப டிப்ரெஸ் ஆகிக்கிறீங்க. இப்போ என்கிட்ட வரும்போது நான் தாந்திரிக முறை இருக்கான ஒரு ரிசல்ட் என்ன அப்படின்னா, அந்த ஒர்க்கில் உங்களுக்கு ஒரு இன்டென்ஷன் போகுது இல்லைங்களா, அந்த மைண்டை நான் மாற்றி விடுவேன். சரி, அது எப்படி மாற்றலாம், எந்த மாதிரி மாற்றலாம் அப்படின்னா, அன்றைக்கி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் வெளில போகலாம், உங்களுக்கு பிடிச்சவங்க கூட பேசலாம். ஆட்டோமேட்டிக்காக அப்போவுமே நீங்கள் அந்த டிப்ரெஷன் வந்து வெளில வரதானே செய்வீங்க. இது என்னன்னா நீங்களா செய்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம். நானும் உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறது பேர் தான் தாந்திரிகம். பிளாக் மேஜிக்னு சொல்லுவோம். இப்போ வந்து உங்களுக்கு யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இன்றைக்கும் நம்புறவங்க இருக்காங்க, நம்பாதவங்களும் இருக்காங்க. இது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா ஒரு நபருக்கு? உங்களுக்கு இந்த செய்வினை, இந்த ஏவல், பில்லி சூன்யம் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. உங்களோட மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறது, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே சிம்பிள். இப்போ நான் இருக்கேன்னா நம்ம இந்த சந்திரமுகி படம் பார்க்கும்போது சொல்லுவாங்க இல்லைங்களா, சந்திரமுகியாவே யோசிச்சு அது ஆட்டோமேட்டிக்காவே மாறியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னன்னா ஒரு விஷயத்த நீங்க அடிக்கடி யோசிச்சுக்கிட்டே இருந்தால் அந்த நேச்சர், அந்த கேரக்டர் உங்ககிட்ட ஒட்டிக்குங்க. இது வந்து நம்ம ஜோதிட ரீதியாலாம் சொல்ல கிடையாதுங்க, சயின்ஸே அதான் சொல்லுது. உங்களுக்கு ஒரு விஷயத்த நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அது மாதிரியே நம்ம நடக்க ஆரம்பிச்சுப்போங்க. அந்த வகையில் தான் இந்த பில்லி சூன்யமாகட்டும் எதுனாலும். இப்போ நான் உங்களுக்கு வீட்டுக்கு வரேன், உங்களை நான் பார்க்குறேன், நான் தினமாதிரி உங்களை பார்க்குறேன், நான் பார்த்து உங்களுக்கு அனுப்பக்கூடிய ஒரு எனர்ஜி லெவல். இப்போ நான் பேசிகிட்டே இருந்தேன்னா என் வாய் மட்டும் தான் பேசுவேன், என் மனசுக்குள்ள வேறு ஓடிட்டுருக்குன்னு வைங்களே,
சரி இது ரெண்டில் எது உங்களுக்கு பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளக்கூடிய இந்த ஃப்ரீக்வன்சி தான் பாதிக்கும். இது நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்துருக்கோம், சோஷியல் மீடியாவில் கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா அழகாகிறதுக்கு தேஜஸ் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போதே நிறைய விதமான ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறம் காஸ்மெட்டாலஜி இதெல்லாம் இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஒரு ஆட்டோமேட்டிக்காக நல்ல பீரியடில் நீங்கள் நல்லா க்ளோவாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டைமுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு யோசிக்கும் பொழுது உங்களோட ப்ராடக்ட் ஒன்று பற்றி கேள்விப்படுறது காஸ்மிக் க்ரீம் அப்படின்னு. எனக்கு நிஜமாக ஒரு அஸ்ட்ராலஜர் காஸ்மிக் க்ரீம் பார்க்குறதுக்கு க்ளோ ஆவீங்க அப்படின்னும் போது இந்த காம்பினேஷனே ஒட்டலையே அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கு. அது என்னன்னு சொல்லுங்க. ஓகேங்க. ஸோ நான் வந்து லாஸ்ட் டைம் இன்டர்வியூ அப்பவுமே பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க இந்த காஸ்மிக் க்ரீம் பற்றி. அதுக்கப்புறம் நிறைய அதுக்கானோட என்கொயரிஸ் அந்த இது வருது. பட் என்ன காஸ்மிக் க்ரீம் வந்து நம்ம எல்லாரும் நம்ம கமர்ஷியலாக ப்ராடக்ட் விற்கிற மாதிரி எல்லா பக்கம் நம்ம விற்பனையும் பண்ண முடியாது ஒன்று. இன்னொன்று என்னன்னா ஐ எம் ஸ்பெஷலைஸ்ட் இன் மெடிக்கல் அண்ட் காஸ்மெட்டிக் அஸ்ட்ராலஜிங்க. அது மாதிரி காஸ்மெட்டிக் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவாங்க. காஸ்மெட்டிக் அஸ்ட்ராலஜின்னு ஒன்று இருக்கு. ஆமாங்க. ஏன்னா இந்த ஜோதிட ரீதியாக கிரக மூலியமாகவே நீங்கள் அழகுபடுத்தலாம், அழகாகலாம். ஒரு ஜாதகத்தில் அழகுங்கிற அந்த டேர்மை விட நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அதுக்கான என்ஹான்ஸ்மெண்ட் மட்டும் வச்சுக்கோங்களேன். ஒரு தேஜஸ் உங்களோட ஒரு முகத்தில் நம்ம பார்த்தா நல்லா இருக்காங்க அப்படின்ட்டு, ஒரு ஆரா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள். அழகு அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக் நம்ம எடுத்துக்கிறத விட இப்போ வந்து ஒரு கருப்பாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பிரச்சனையா, வெள்ளையா இருந்தால் அழகா அப்படிங்கிற கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்களே நீ லட்சணமாக இருக்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த காஸ்மெட்டிக் க்ரீம் முழுக்க சாமுத்திரிகா லட்சணத்தை கொடுக்கும் உங்களுக்கு, ரைட்டுங்களா? ஸோ உங்களை வந்து பார்க்கும்போது ஒரு தேஜஸ், ஒரு வசீகரணத்தை அந்த கூட்டி கொடுக்கும். அதுக்காக நம்ம இது பண்ணுறது தான். ஸோ இதை நான் எதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அப்படின்னா வரவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த காம்ப்ளெக்ஷன் ஃபீல் பண்ணி ரொம்ப பேர் வருவாங்க. வெளியாக இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டாங்கிற ஒரு கான்செப்ட் மாதிரி வரவங்களுக்கு அவங்களுக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நிறைய வளர்ந்துக்குதுங்க. அந்த அவங்களுக்கு மெயினாக அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களுக்காக நான் கொண்டு வந்தது தான் வந்து இந்த காஸ்மிக் க்ரீம் அப்படிங்கிறது. ஸோ இதில் ஒரு ட்விஸ்ட்டு மட்டும் என்ன அப்படின்னா எல்லா நாளும் வந்து இது வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாதுங்க. அவங்களோட சார்ட்டில் அந்த அமைப்புகள், அந்த நேர் அமைப்புகள் போட்டால் அது ரெடி ஆகுமா அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் இது உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ நம்ம வந்து ஜாதகம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இது வாங்கவே முடியும். கண்டிப்பாக. ஓகே. இப்போ ஒரு க்ரீம் வந்து மார்க்கெட்டுக்கு வரணும் அப்படின்னா அதில் நிறைய நம்ம சர்டிஃபைட் வாங்கணும், நிறைய விஷயங்கள் அது வந்து பாஸ் பண்ணணும், டெஸ்ட்ஸ் எல்லாம். ஸோ அந்த வகையில் இந்த காஸ்மிக் க்ரீம் வந்து எந்த அளவுக்கு ரிலையபிள் அப்படிங்கிற ஒரு கேள்வி கூடவே வரும். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் அந்த பாட்டில் எடுத்துப்பாங்க, ரிவ்யூ பண்ணுவாங்க, யார் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ காஸ்மிக் க்ரீம் எந்த அளவுக்கு அது வந்து உங்களுக்கு டெஸ்டட் வந்தாங்க. உங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா ஹெர்பல்லேருந்து தான் நம்ம எடுக்கிறோம், அதாவது இலைகளையும் வேர்கள்லேருந்து தான் நம்ம எடுக்கிறோம் நம்மளோட க்ரீம்ஸை. ஸோ இந்த க்ரீம் வந்து பார்த்தீங்க உங்களுக்கு அந்த ஒரு 48 டேஸ், ஒரு 48 நாளுக்கு ஒரு ப்ரிசர்வேட்டிவ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை மட்டும் ஆட் பண்ணியிருப்போம். ஏன்னா அந்த கலர் சேஞ்சஸ், உங்களுக்கு ஸ்மெல் சேஞ்சஸ், ஏன்னா ஹெர்பலில் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க. அதனால அதுக்கான மட்டும் நம்ம அந்த ப்ரிசர்வேட்டிவ்க்கான ஒரு விஷயத்தை மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸ்கின் ஃப்ரெண்ட்லி உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெஸ்டிங் லெபார்ட்டரியில் வந்து வித் சர்டிஃபிகேஷனே இருக்குது. ஸோ அது வேறு மாதிரியான ஒரு சைடு எஃபெக்ட்ஸ், ஒரு ஹார்மோ பண்ணாத மாதிரியான ஒரு இதில் தான் நம்ம பேஸில் தான் பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்கின் கேர் ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் இது கண்டிப்பாக பல ஆயிரங்கள் தான் இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியுமா காஸ்மிக் க்ரீம்? இல்லை, இந்த காஸ்மிக் க்ரீம் வந்துட்டு அஃபோர்டபுள் தான் உங்களுக்கு. நான் என்னோட மோட்டிவ் வந்துட்டு அந்த ஒரு கமர்ஷியல் மோட்டிவ் கிடையாது. நம்ம மெயினாக வந்து இந்த ஜாதகத்தை பார்த்து அவங்களுக்கு அந்த இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு மட்டும்தான் இந்த க்ரீமை வந்து நம்ம வந்து சஜஷன் கொடுக்குறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஏன்னா ஜெமாலஜி அது இது அப்படி தான் யோசிச்சிருக்கோம். ஒரு காஸ்மிக் க்ரீம் பை அஸ்ட்ராலஜர் அப்படின்னு வரும்பொழுது இதை எப்படி யூஸ் பண்ணணும், எவ்வளோ நாளில் ரிசல்ட் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். நம்மக்கிட்ட வந்து ஆக்சுவலாக 2 க்ரீம் இருக்குங்க. 2 க்ரீம். இந்த காஸ்மிக் க்ரீம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துட்டு அதுலேயே 2 க்ரீம்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேர்ல் க்ரீம் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு ஒயிட் கலரில் இருக்குங்க. இன்னொன்று வந்து க்ளோ க்ரீம்னு சொல்லுவோம், அது ஒரு க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ இந்த 2 க்ரீமுமே உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் டேஸ் யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி பர்டிகுலர் ஒன்லி அட் நைட் டைம்ஸுங்க. டே டைம் உங்களுக்கு வந்து சன்லைட் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக அது வேலை பண்ணாது. ஸோ நைட் டைம் தான் அதை யூஸ் பண்ணுங்க. நீங்கள் வந்து அந்த ஒரு 2 இதுவுமே உங்களுக்கு ஒரு 48 டேஸ்க்கு வரும். கரெக்டாக 48 நாளைக்கு வந்துட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய அந்த 9 டேஸ்லேயே உங்களுக்கு ட்ரமேட்டிக் ரிசல்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வந்து எப்படிடா இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ் இருக்குங்க. கனிமொழி அவர்களுடைய யூஎஸ்பி என்ன? ஒரு பொதுவான பலன் யாருக்கும் எந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்க போகிறதே கிடையாது. அதனால் எல்லாரும் அவங்களோட சுயஜாதக அமைப்பை பார்த்து அதிலேருந்து நீங்கள் வந்து ஸ்டெப்பின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் ரொம்ப மிராக்குலஸாக இருக்கும். நிறைய பாஸ்ட் ரெக்ரெஷன் தெரப்பிலேருந்து, பிரசன்னம்லேருந்து, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கைடன்ஸ், கவுன்சிலிங், நிறைய விஷயங்கள் நீங்கள் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருந்தீங்க. அப்போ நிறைய பேர் உங்ககிட்ட அவங்களோட பர்சனல் விஷயங்கள் வேறு யார்கிட்டயும் சொல்லாததெல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மோஸ்ட்லி உங்களோட கிளைண்ட்ஸ் எதை பற்றி பேசுகிறாங்க உங்ககிட்ட? மெயினாக வந்துட்டு இந்த டிரான்ஸ்ஜெண்டர் ஆகட்டும், உங்களுக்கு இந்த ஹோமோசெக்ஷுவலாக இருக்கும்போது, லெஸ்பியன்ஸாக இருக்கும்போது, தன் இனத்தை விட்டு இன்னொரு இனம் மேலே வந்து ஒரு ஆசைப்படுற ஆட்கள், அவங்க வந்து அதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் சில பேர் அதில் இருந்து நம்ம வெளில வர முடியாமல் இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் வி ஆர் ஜஸ்ட் கிவிங் தி கவுன்சிலிங். அதுக்கு
அது வந்தாச்சு, எனக்கு அந்த மாதிரியான ஒரு இந்த ஈர்ப்பு தான் ஏற்படுது. பட் இப்போ தான் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்காங்க. இப்போ தான் அந்த ஹார்மோன்ஸ் வந்து அன்சேஞ்சிங் அந்த ஒரு இதில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் நம்ம கவுன்சிலிங் கொடுக்குறோம் இந்த மாதிரி. ஸோ வந்து ஓகே, உலக அரசியல் பற்றி பேசிட்டோம், உள்ளூர் அரசியல் பற்றி பேசிடலாம். தமிழ்நாட்டோட நிலை இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும்? ஏன்னா இப்போது வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக டிஎம்கே வந்து 40-40 வின் பண்ணியிருக்காங்க. அந்த பக்கம் உதயநிதி அவர்கள் இருக்காங்க. அவருக்கு இப்போ நம்ம உதயநிதி சாருக்கு வந்து அப்கமிங் வரக்கூடிய ஜென்ரேஷனில் பெரிய அளவுக்கு ஒரு காம்படிட்டிவாக யாரும் கிடையாதுங்க, கண்டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு யாரும் கிடையாது. ஸோ இனி இப்போ வரக்கூடிய நாட்களில் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்துட்டு விஜய் சாரோ இல்லை மற்றவங்க ஆட்கள் ஏதாவது புதுசாக ஒருத்தருக்கு எங்கேஜ் ஆகி வந்தாலுமே இவரோட இடத்த பிடிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் டஃபஸ்ட் பார்ட்டாக தான் இருக்குங்க. ஸோ அவருக்கு பிரகாசமாக இருக்குன்னு சொல்கிறீங்க? பிரகாசமாக இருக்குது, அதிர்ஷ்டம் முயற்சி ரெண்டும் சேர்ந்தவருக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கைடன்ஸ், உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்ககிட்ட பேசினதில் சந்தோஷம். அண்ட் இந்த காஸ்மிக் க்ரீம் நிஜமாவே ரொம்ப எக்ஸைட் பண்ணிச்சு. என்ன அடுத்தது மார்க்கெட்டில் இதுவா அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் நிச்சயமாக கொடுத்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ ஸோ மச்.